அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நம்ம ஊரில் மஹபூப் அலி சார் அவங்க காதர் மைதீன் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நான் அதை மிகவும் வரவேற்கிறேன். நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா மஹபூப் அலி என்னிடம் படித்த மாணவர். அது மட்டுமல்ல, நான் அந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றிய போது பணியிலே சேர்ந்து என் தலைமையின் கீழ் பணியாற்றியவர். அந்த வகையில் மஹபூப் அலி அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக வந்தது குறித்து நான் மிக மிக சந்தோஷப்படுகிறேன். மஹபூப் அலி அவர்கள் உங்கள் மாணவராக இருந்திருக்கிறார், உங்கள் தலைமையின் கீழ் பணியாற்றியிருக்கிறார். அவரை பற்றி முக்கியமான தகவல்களை கூற முடியுமா? நிச்சயமா. நான் 1986 அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றேன். அந்த காலகட்டத்தில் ஜஹாங்கீர் அப்படின்னு ஒரு ஆசிரியர் கெமிஸ்ட்ரி பிஜியாக உட்பணிட்டு இருந்தார். 1992 நினைக்கிறேன். அவர் தன் ஊருக்கு அருகிலே ஒரு பள்ளியிலே வேலை கிடைக்கிறது என்ற காரணத்தினால் இங்கே தன்னுடைய போஸ்டை ரிசைன் பண்ணினார். அப்போ அந்த காலியான அந்த இடத்துக்கு ரெண்டொருவர் போட்டிட்டார் நான் கேள்விப்பட்டேன். அப்போ எனக்கு மஹபூப் அலியை பற்றிய ஒரு நினைப்பு வந்தது. அவர் அந்த காலகட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎட் பண்ணி கொண்டிருந்ததும் தேர்வு எழுதி முடித்ததும் கூட நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆக அவரை இந்த இடத்துல நியமனம் செய்தால் நன்றாக இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அது காரணம் அந்த பள்ளியில் படித்த மாணவர். நான் மஹபூப் அலிக்கு ஆள் அனுப்பி வர செய்தேன். மஹபூப் அலி வந்தார். நான் சொன்னேன், ஜஹாங்கீர் சார் நம்ம ஸ்கூலை விட்டு போகிறாரு, அந்த இடம் காலியாகுது, அதில் 2 பேர் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க. நான் நினைக்கிறேன் நீ வந்தால் நல்லதுன்னு. உன் பொசிஷன் என்னன்னு கேட்டேன். சார் நான் எக்ஸாம் எழுதிட்டேன், ரிசல்ட் வரதுக்குன்னு ஒரு 10-15 நாள் ஆகலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், அது வரைக்கும் காத்திருக்க முடியாது, வேறு யாரையாவது நிர்வாகத்துக்கு போட்டுவாங்க, போய் எப்படியாவது ரிசல்ட்டை வாங்கி கொண்டு வர முடிஞ்சா வாங்கிக்குவாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு தாங்கமானா கூட நிலைமை என்ன, நீ பாஸ் பண்ணிக்கியா அப்படின்னு ஒரு அன்அபிஷியலாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னால் நான் அதை வச்சு நம்முடைய தாளாளரிடம் பேசுவதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி அனுப்பினேன். அதுபடியே அவர் சிதம்பரம் சென்று பல்கலைக்கழகத்தில் அவருடைய ஆசிரியர்களை சந்தித்து கேட்டிருக்கிறார். அப்போ அவங்க ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் ரிசல்ட் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பாஸ்ன்ற தகவலை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை என்னிடம் சொன்னார். நான் அந்த தகவலை அப்பொழுது நம் பள்ளியிலே தாளாளராக இருந்த அதிரையின் கல்வி தந்தை ஹாஜி SMS ஷேக் ஜலாலுதீன் அவர்களுடைய மூத்த புதல்வர் ஹாஜி முகமது மொய்தீன் அவர்களிடம் விவரத்தை எடுத்துக்கொண்டேன். அதாவது நமது பையன் நமது பள்ளியில் படித்த மாணவன், அவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள், முன்னுரிமை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அவ்வாறே அவரும் முன்னுரிமை கொடுத்து அவரை பணியில் சேர்த்துக்கொண்டார். இந்த வகையில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளும் படித்த ஒரு மாணவனுக்கு இப்படி நம்மளும் என் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் உண்மையிலேயே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்ல, மஹபூப் அலி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மாணவனாக இருந்த காலத்திலும் சரி, ஆசிரியராக பணியாற்றிய காலத்திலும் சரி, அவரை பற்றி எந்த புகாரும் எனக்கு வந்தது கிடையாது. அவர் பணியாற்றிய காலத்திலே அவருக்கு ஆசிரியராக இருந்த பலர் அந்த நேரத்தில் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஆக தன்னுடைய ஆசிரியர்கள் பற்றியே சக ஆசிரியராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் எல்லா ஆசிரியர்களிடமும் அன்போடும் பணிவோடும் நடந்து கொண்டார்.
அவர் பணியிலே சேர்ந்த காலம் இளைஞர். அதாவது படித்து முடித்தவுடன் உடனே வேலை வாய்ப்பு இல்லாமல் அப்படி கிடைத்து விடாது. படிப்பார்கள், படித்த பிறகு சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு தெரிவார்கள். அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு இல்லை. அதாவது எம்எஸ்சி முடித்தாரு, பிஎட் சேர்ந்தாரு. பிஎட் ரிசல்ட் வருவதற்கு முன்னாலேயே ஒரு பிஜி போஸ்ட் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் சேர்ந்த நேரம் நல்ல ஒரு இளைஞர், சுறுசுறுப்பானவர், ஒத்துழைப்பானவர். அவர் வகுப்புகளிலே மாணவர்களிடம் மிக அன்பாகவும் நெருக்கமாகவும் அந்யோன்யமாகவும் பழகி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை மிக ஆவலோடு செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட வகுப்படிக்கு அது இன்னொரு வாய்ப்பு. அதாவது நாட்டு நலப்பணி திட்டம் NSS நாட்டு நலப்பணி திட்டத்துடைய திட்ட அலுவலராக அப்போது பொருளியல் ஆசிரியர் ஹாஜி முகமது அவர்கள் இருந்தார்கள். ஏதோ சூழ்நிலை காரணமாக ஹாஜி முகமது அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக கேட்டுக்கொண்டார். நான் உடனே இளைஞனாக இருந்த வகுப்படி அழைத்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டேன். அவரும் மனப்பூர்வமாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பொறுப்பை ஏற்று மிகச் சிறப்பாக செயல்பட்டார். அப்பிறகு 1996 என்று நினைக்கிறேன், அப்போது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அதாவது பொருளாதார ரீதியிலே அவர் வெளிநாடு சென்றால் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று தர எண்ணம். ஏன்னா எனக்கெல்லாம் அது இஷ்டம் இல்லை. நான் முதல் வேண்டாம் என்று கூட சொன்னேன். இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை இவற்றை கருத்தில் கொண்டு 1996 அவர் ரிசைன் பண்ணிவிட்டு வெளிநாடு சென்று விட்டார். அப்போது அந்த இடத்துக்கு திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர் என்று நினைக்கிறேன், முஜிபுர் ரஹ்மான் என்ற ஒருவர் அந்த வேதியியல் பணியிடத்திலே சேர்க்கப்பட்டார். பிறகு 1998 நான் ஓய்வு பெற்று வெளியே வந்து விட்டேன். அதற்கு அடுத்த ஆண்டு மஹபூபலி என்ன காரணமோ தெரியவில்லை, வெளிநாடு சென்றவர் மீண்டும் ஊர் திரும்பி விட்டார். ஆனால் அவருடைய அதிர்ஷ்டம், அதுவரைக்கும் கெமிஸ்ட்ரி பிஜியாக பணியாற்றி கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மான் அவருக்கு சொந்த ஊர் பக்கத்திலே வேலை கிடைத்து விட்டார் என்பதற்காக போய்விட அந்த இடத்திலே மஹபூபலி மீண்டும் வேதியியல் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அதாவது நான் ஓய்வு பெற்ற பிறகு நடந்தது. ஆனால் இன்று வரை அவர் அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே இந்த மாதம், அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் காதர் மைதி ஆண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக மஹபூபலி பொறுப்பேற்றுக் கொண்டது அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அன்றைக்கு, அதாவது டிசம்பர் 1 தேதி, நான் மரைக்காப்பள்ளிக்கு பஜர் தொழுகைக்கு சென்றிருந்தேன். ஜமாத் தொழுகைக்கு முன்னதாக சுன்னத் தொழுகை தொழுதுவிட்டு நாம் சலாம் கொடுத்த பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். சார், இன்னைக்கு நான் வந்து தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கிறேன், அவசியம் நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளணும் என்று எனக்கு கேட்டுக்கொண்டார். நான் சொன்னேன், இன்றைக்கு எனக்கு என் பள்ளியில் வேலை இருக்கிறேன்னு அங்கே போய்விடுவேன், என்னுடைய வாழ்த்துக்களும் துவாவும் கண்டிப்பாக உனக்கு உண்டு என்று சொல்லி அனுப்பினேன். பிறகு உன்னை சந்திக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினேன். ஆக மஹபூபலி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறவர்களே நானும் ஒருவன் என்பதை இந்த பேட்டியின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் 12 வருடங்கள் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் பெற்றிருக்கின்றீர்கள். தற்போது தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ள மஹபூபலி அவர்களுக்கு கூற விரும்பும் ஆலோசனைகள் என்ன? பொதுவாக ஆசிரியராக இருக்கிறதை விட தலைமை ஆசிரியர் பொறுப்பு என்பது மிக ஒரு பொறுப்பான ஒரு பதவி என்று எல்லோருக்கும் தெரியும். நான் சொல்வது என்னவென்றால், இது ஒரு தனியார் பள்ளி. முதலில் நம் பள்ளி நிர்வாகத்திற்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அரசு உதவி பெறும் பள்ளி, அதனால அரசாங்கத்தினுடைய
அரசினுடைய ஜியோ உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நாம் நம்முடைய கடமைகளை சரிவரை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, பள்ளிக்கு நாம் முதலில் வர வேண்டும், கடைசியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும். இது ஒரு பாலிசியாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லோருக்கும் முன்னதாக பள்ளிக்கு வந்துவிட வேண்டும், எல்லோரும் போன பிறகு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை நம்முடைய ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக, நம்மிடம் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களானாலும் சரி, பள்ளியிலே படிக்கும் மாணவர்களானாலும் சரி, அவர்களிடம் குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை கண்டிப்பதை தடுத்து விடக்கூடாது. குறைகள் காணும் இடத்தை உடனடியாக கண்டிக்க வேண்டும். ஆனால் தண்டிப்பதை தவிர்க்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் தண்டனை என்று சென்று விடக்கூடாது. முடிந்தவரை தண்டனைகளை தவிர்க்க வேண்டும். அந்த குறைகளை போக்கும் விதமாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு தக்க அறிவுரைகள் கூறலாம். இன்னொரு முக்கியமான செய்தி, அதிகமாக கோபம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பிரச்சனைகள் மாணவர் சைடில் இருந்திருக்கலாம், வரலாம், அல்லது ஆசிரியர் பக்கத்திலிருந்து வரலாம், பெற்றோர்கள் பக்கத்திலிருந்து கூட வரலாம். எந்த நேரத்திலும் நாம் சிரித்த முகத்தோடு நிதானமாக அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர தேவையில்லாமல் டென்ஷனோ கோபமோ கொள்ளக்கூடாது. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அடுத்ததாக, பொருளாதார நிதி விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பள்ளிக்கூட நிதியை முறைகேடாக நாமும் பயன்படுத்தக்கூடாது, அடுத்தவர்களையும் பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது. அதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரு கெட்ட பெயர் வருகிறது என்றால் முதலில் அதற்காகத்தான் வரும். பொருளாதார விஷயத்திலே ஏதோ வகையிலே ஒரு கெட்ட பெயர் வரக்கூடியது ஒரு சகஜமாக இருக்கும். அதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பார்சியாலிட்டி காட்டக்கூடாது. பாரபட்சம் ஆசிரியர்களானாலும் சரி, ஆசிரியர்களுக்கு இடையில எந்தவித பாரபட்சமும் கூடாது. நம்மிடம் பணியாற்றுகின்ற அத்தனை ஆசிரியர்களையும் ஒரே மாதிரியாக கருத வேண்டும். அதே போல மாணவர்களிடத்திலும் பாரபட்சம் காட்டக்கூடாது. அதாவது ஜாதி சமய வேறுபாடுகளெல்லாம் சுத்தமாக விட்டுடணும். எல்லோரும் நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் மாணவர்கள் என்ற உணர்வு தான் நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் ஆலோசனையும் அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம்.